வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். இப்போது ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். டிவி, மொபைல் ஃபோன் ஜங்க்கு காமிச்சு குழந்தைகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது குழந்தைகளை உட்கார வைக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேரண்ட்ஸ் தப்பு தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தப்பு தான், ஆனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம், எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சில பேரண்ட்ஸு சொல்யூஷன் கூட சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லா பேரண்ட்ஸுக்கும் அது தெரியணும் அப்படின்றதுக்காக டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 முக்கியமான காரணங்களுக்காக தான் நம்ம குழந்தைங்கக்கிட்ட இந்த டிவியோ, மொபைல் ஃபோனோ இல்லை ஜங்க் ஃபுட்டோ கொடுக்குறோம். யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த 5 பாயிண்ட்டையும் நான் இன்றைக்கி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது தோணுது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக போஸ்ட் பண்ணலாம். அதையும் நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸும் நான் தரதுக்கு ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை ரொம்ப டெம்பர் டேண்ட்ரம்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, சமாளிக்கவே முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிவி போட்டு விடுறோம், இல்லை கையில் மொபைலை கொடுக்குறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டை கொடுத்து அந்த குழந்தைய அந்த டெம்பர் டேண்ட்ரம்ஸ்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் இதுதான். ஸோ இந்த 5 சிச்சுவேஷன் ஒன் பை ஒன்னாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அந்த 5 சிச்சுவேஷனில் எந்த சிச்சுவேஷன் உங்கள் குழந்தைக்கு ஆப்டாக இருக்குது, என்ன நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னாக கிளியராக ஒன்றா பார்த்துட்டே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் நான் இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப டெம்பர் டேண்ட்ரம்ஸ் பண்ணுறப்போ சமாளிக்க முடியாமல் நம்ம இந்த 3ஐயும் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது இப்போ உட்காரவே இல்லை, ரொம்ப செட்டப் பண்ணுறோம், இந்த இடம் ஃபோனை கொடுத்தா டக்குன்னு உட்காந்துரும். ஓகேவா? ஸோ அந்த குழந்தை விஷுவலாக அட்ராக்ட் ஆகிறாங்க, ஏதோ ஒன்று காமிக்கிறாங்க, ஏதோ ஒன்று மூவ் ஆகுது பார்க்கும் அப்படின்ட்டு டக்குன்னு உட்காந்துடுறாங்க, அமைதியாகிடுறாங்க. டிவி போட்டோடனே ஏதோ ஒன்று பெருசாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, அப்படியே அதை மறந்துட்டு உட்காந்துடுறாங்க. ஜங்க்கு கொடுத்தோடனே ஓகே அப்படின்னா ஜங்க்கு சாப்பிட்றோம், அது அப்படியே சாப்பிட்றப்போ அது மறந்து போயிடுது. ஸோ இது மூணுலேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டெம்பர் டேண்ட்ரம்ஸ்க்கான சொல்யூஷனை நீங்கள் தேடலை. ஒன்று, சொல்யூஷன் தேடலை, எதுக்காக அந்த குழந்தை டெம்பர் டேண்ட்ரம்ஸ் வந்துச்சு அப்படின்றத நீங்கள் யோசிக்கலை. ஒன்று. இன்னொன்று அந்த குழந்தைய இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக தே கெட் அடிக்டட் டு இட் அப்படின்றது நம்ம தெரியாமல் பண்ணிகிட்ருக்குறோம். அடிக்ஷன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி அழுது செல்ஃபோனோ மொபைலோ டிவியோ ஜங்கோ கிடச்சிருக்கு, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? இதே தான் பண்ணுவாங்க. அழுதா எனக்கு கிடைக்கும், நான் வம்பு பண்ணால் கிடைக்கும், நான் இப்படி குதிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது மைண்டில் அந்த குழந்தைங்க செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு என்ன, ரிப்பீட்டடாக இந்த பிஹேவியரை பண்ண ஆரம்பிப்பாங்க. நாம் என்ன நினைப்போம், அவன் தான் ஃபோன் கேட்குறான், அவன் தான் டிவி கேட்குறான், அவன் தான் ஜங்கு கேட்குறான்ட்டு குழந்தை மேலே தான் நம்ம பழிய போடுவோம். நாம் என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம சுத்தமாக யோசிச்சே பார்க்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணுறது தப்பு. அந்த குழந்தை எதனால அழுகுதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது இரிட்டேஷனா, இல்லை வலியா, இல்லை சொல்ல தெரியலையா, என்ன விஷயன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா, ஆப்வியஸாக நிறைய பேரண்ட்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அழுகிறாங்கன்னே தெரியாது மேடம், அழுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த குழந்தைய வெளில கூப்பிட்டுட்டு போய், இங்கே பார்த்தியாடா அப்படி இருக்குது, அங்கே பாருன்னு பேசுங்க. பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த சொல்யூஷன் என்னென்னு கண்டுபிடிக்காட்டி கூட டிஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறப்போ அந்த குழந்தை கூட பேசுகிறதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்குது. இதுவே நீங்கள் டிவியோ ஃபோனோ இல்லை எதுவோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேசுகிறதுக்கான இன்ட்ராக்ஷனுக்கான டைம் சுத்தமாக உங்கள் குழந்தைக்கு இருக்காது. ஸோ குழந்தைய வெளில கூப்பிட்டு போயிட்டு, இங்கே பாடுறா ஒரு காக்கா பறக்குதுடா, அங்கே பாடுறா இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி பண்ண முடியலையா, அந்த குழந்தைய டைட்டாக ஹக் பண்ணி டிக்கிள் பண்ணி சிரிக்க வைங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பாண்டிங் டெவலப் ஆகட்டுமே. கான்வர்சேஷன் அப்படி இல்லைன்னா பாண்டிங் ஏதாவது ஒன்று டெவலப் ஆகட்டும். இல்லை அந்த குழந்தைய போட்டு அடிச்சிடுறது அப்படின்னு சில சமயம் பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க. சமாளிக்கவே முடியல, டிவியும் காமிக்கக்கூடாது, இதுவும் பண்ணனா ஒரே அடித்து அந்த குழந்தைய திருத்துவோம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறது. ஸோ அடித்து திருத்துறதுக்கான இது கிடையவே கிடையாது. இது குழந்தை அழுகுது அப்படின்னாக்கா அழுகிற குழந்தைங்க இன்னும் அடித்து நம்ம அழுகையை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ அடித்து திருத்துறதுக்கு பதிலாக டிவி ஃபோனு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பொருள் மேலே டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுக்கு பதிலாக ஹக் பண்ணி நீங்கள் கிஸ் பண்ணி அந்த குழந்தைய டிக்கிள் பண்ணி விளையாடலாம். இல்லைனா வெளியில் கூட்டு போய் அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். ரெண்டாவது சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படின்றப்போ அவங்க குழந்தைய அந்த என்கேஜ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காகவே
டிவி போட்டு விடுறது, இல்லை ஃபோனை கொடுத்து உட்கார வைக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு சிப்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று பிஸ்கெட்டோ ஒரு தட்டில் போட்டு கொடுத்துட்டா அந்த குழந்தை பாட்டு உட்காந்துருக்கும், மணிக்கணக்கில் உட்காந்துருக்கும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸு கொடுக்குறது. இது சில பேரண்ட்ஸு தெரிஞ்சு பண்ணுறாங்க, உட்காருவான் அப்படின்னு கொடுக்குறாங்க, சமாளிக்க முடியல அப்படின்னு. சில பேரண்ட்ஸு அறியாமையில் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த பிஸ்கெட் சாப்பிட்றதுல என்னாச்சு, அவன் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தா என்னாச்சு, டிவியில் எவ்வளோ விஷயம் கற்றுக்குறான், நான் சொல்லி கொடுக்காத விஷயத்த கூட டிவி பார்த்து அவன் கற்றுக்குறான், ஃபோனில் எவ்வளோ ஆப்பெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கற்றுக்குறான், அவ்வளோ தெளிவாக இருக்கானே, அதனால் விட்டுருவோம் அப்படின்னு சில பேரண்ட்ஸு விட்றவங்களும் இருக்காங்க. ஸோ அறியாமையில் விடுற பேரண்ட்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சே விடுற பேரண்ட்ஸும் ரெண்டு டைப்பாக இருக்காங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் பேரண்ட்டாக இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா, குழந்தைகளை என்கேஜ் பண்ணுறது 24/7 என்கேஜ் பண்ணுறது நம்மளோட வேலை கிடையாது. 24/7 நீங்கள் அந்த குழந்தைய என்கேஜ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அந்த குழந்தை கொஞ்சம் நேரம் விளையாடட்டும், அவங்களா க்ரியேட்டிவாக ஏதாவது யோசிக்கட்டும். நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டிவி கொடுக்கல, ஃபோன் கொடுக்கல, ஜங்கு கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்களா வேறு ஏதாவது ஒரு வேலையை தேடி அவங்களே போவாங்க. ஏதாவது சில குழந்தைங்க கலரிங் பண்ணுவாங்க, சில குழந்தைங்க இருக்கிற திங்ஸை அடுக்கி வச்சு விளையாடுவாங்க, சில குழந்தைங்கள டவர் மாதிரி கட்டி விளையாடுவாங்க, சில குழந்தைங்க சும்மா ஒரு பேப்பரோ பென்சிலோ கொடுத்தா ஏதாவது கிறுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு கத்திரிக்கோல் ஒரு பேப்பர் கொடுங்க கட் பண்ணி விளையாடுவாங்க, இல்லை கம்மு கொடுங்க ஒட்டி விளையாடுவாங்க. ஏதாவது ஒரு பண்ணி அவங்களாவே புதுசாக விளையாடுறதுக்கு கற்றுக்குவாங்க. இல்லை சட்டி பானையை வச்சு அதை வச்சு விளையாடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு வேலையை அவங்களா என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். நம்மளே இதை பண்ணு அதை பண்ணு நம்ம உட்கார வச்சு பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். அந்த குழந்தைகளும் நம்மளோட கண்ட்ரோல்லையே எப்போவுமே இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் ஃபீல் ஆகும். குழந்தைகளும் நம்மளை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சொல்கிறதையும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த குழந்தைகளாக கொஞ்சம் என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுங்க. இன்னொன்று, இதை வச்சு தான் நீங்கள் என்கேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதாவது இதை கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் கொடுத்து தான் குழந்தைய நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. குழந்தைகளை வீட்டு வேலை செய்கிறதுக்கு அவங்கள ஊக்குவிங்க. இப்போ ஒரு ஜாமான் எடுத்து கொடுக்கணும், அந்த டம்ளர் எடுத்து கொடுறா, அங்கே இருக்கிற பாத்திரத்தில் திங்க வை, வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணு, வாட்டர் பாட்டிலை மூடி வை, இந்த டப்பாவோட மூடியை தேடி எடுத்து வை, ஃப்ரிட்ஜிலேருந்து எனக்கு தக்காளி எடுத்து கொடு, இது பிளேஸ்லாம் குப்பையாக இருக்குது கொஞ்சம் கூட்டி கொடு, அம்மா க்ளீன் பண்ணி கொடு, இது இந்த இடம் ஈரமாக இருக்குது, ஒரு துணி எடுத்து தொடச்சிடு அப்படின்னு ஏதாவது ஒரு வேலை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டே இருங்க. துணி துவைக்க போகிறீங்களா, வாஷிங் மிஷினில் துணியை போடுறது, துணியை எடுக்கிறது, துணி காய போடுறது, காய போடுற துணியை மடித்து வைக்கிறது, அதில் நீங்கள் ஹெல்ப் வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அந்த வேலையில் அவங்களையும் ஈடுபட வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் நிறைய சேஞ்சஸ் குழந்தைகிட்ட பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைங்கள விட்டுறோம், ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விட்டுறப்போ அந்த குழந்தை அவங்க உலகத்துக்கு அவங்க போய் அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சில சமயம் இது கூட அந்த குழந்தைகளுக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா உங்களோட அட்டென்ஷன் கிடைக்கல, அப்போ ஏதாவது ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம் பண்ணி உங்களை கூப்பிட்ற மாதிரி, இப்போ ஏதாவது இருக்கிறது வேறு ஏதாவது கொட்டுறது, அப்போ நீங்கள் போய் பார்ப்பீங்க, அட்டென்ஷன் கிடச்சிருச்சு. ஏதாவது ஒன்று கிழிப்பாங்க, போய் அட்டென்ஷன் நீங்கள் கொடுப்பீங்க, கிடச்சிருச்சு. குழந்தைக்கு தான் எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. குழந்தையோட விஷயத்தில் லேர்ன் பண்ணுறதுல எதுவும் பாசிட்டிவாக நடக்கலை. அந்த குழந்தைக்கு எது தேவையோ அது கிடைக்குது, உங்களோட அட்டென்ஷன் வேணும் அது வாங்கிக்கிறாங்க. ஸோ குழந்தைங்க தான் ரொம்ப தெளிவாக ஆகிட்டே இருக்காங்க, நம்ம ஒன்றுமே பண்ணலை. ஸோ நம்மளோட பார்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்கள என்கேஜ் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்கள். அவங்களா தனியாக விடுறது பதிலாக நீங்கள் கூடவே பக்கத்துலேயே வச்சு உங்களோட அட்டென்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகிட்ட பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறையவே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் டைம், ஜங்க் ஃபுட் எதுவுமே இல்லாமல் குழந்தைகளை நீங்கள் பாசிட்டிவாக நல்லாவே வளர்க்கலாம். மூணாவது சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எப்போவுமே டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், அது பாட்டு கத்தட்டும் அப்படின்னு நாங்கள் விட்டுருவோம், ஆனால் யாரும் உட்காந்தெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களாலே முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஃபோன் நாங்கள் பார்த்துட்டே தான் இருப்போம், வீட்டில் வேலை ஃபோனில் தான் இருக்குது, வேறு வழியில் மெசேஜ் வரும், நாங்கள் பார்க்கணும் வைக்கணும், அது ஒன்று. இன்னொன்று டிவி ஓடிட்டே இருக்கும், அது ஒன்று. இன்னொன்று ஜங்க் ஃபுட்டுன்றது எனக்கு சிப்ஸு பிடிக்கும், எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும், எனக்கு ஸ்ப்ரைட்டு, மிரண்டா, கொக்கோ கோலாத்தெலாம் குடிப்போம். ஸோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ நாங்கள் குடிக்கிறது நாங்கள் பார்க்குறதெல்லாம் அவனும் பண்ணுவான் அப்படின்னு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நம்ம தெரியாமலே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சில பேரண்ட்ஸ் இப்போது சில பேர் வீட்டுக்கு போனால் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருக்கும், எப்போவுமே ஃப்ரிட்ஜை திறந்தா அந்த ஸ்ப்ரைட் பாட்டிலு, ஃபேண்டா, மிரண்டா அந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ் இருக்கும், லேஸ் சிப்ஸு, குர்குரே, நூடுல்ஸு, மேகி நூடுல்ஸு, இந்த மாதிரி நிறைய வீட்டிலையே வாங்கி வச்சு. ஏன்னா குழந்தைக்கு சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, சில சமயம் எல்டர் சிப்ளிங் இருக்கிறப்போ அவங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக வாங்கி வைக்கிறது. அதே மாதிரி டிவி ஓடுறது ஓகே, அது ஒரு காமனாகவே ஒரு விஷயமாக மாறிடுது.
ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தைகளோட லேர்னிங் எப்படி இருக்கும்? நீங்கள் நினைப்பீங்க டிவி சும்மா ஓடுது அவங்க கவனிக்கலை அப்படின்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் டிவி ஓடினா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களால லிசன் பண்ணவே முடியாது. அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களோட அட்டென்ஷன், அவங்களோட லிசனிங் எபிலிட்டி எல்லாமே போயிடும். ஏன்னா அவங்களோட கவனம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. அவங்க குழந்தை உட்காந்து பார்த்தாலும் சரி, கவனிக்காமல் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த குழந்தையோட டிஸ்ட்ராக்ஷன், அது டிவி கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது சும்மா தானே இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு அதெல்லாம் ஆஃப் பண்ணுங்கள். இன்னொன்று, குழந்தைகளுக்கு இந்த ஜங்க் ஃபுட்டு கண்ணு முன்னாடி காமிக்காதீங்க அப்படின்னாக்கா நீங்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்றதான் அர்த்தம். நமக்கு ஒரு நியாயம், குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடையாது. நம்ம குழந்தை சாப்பிடக்கூடாது, குழந்தை டிவி பார்க்கக்கூடாது, குழந்தை ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னா நாமளும் அதை பார்க்கக்கூடாது, நாமளும் அதை செய்யக்கூடாது, நம்மளும் சாப்பிடக்கூடாது. ஸோ அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பண்ணால் தான் அந்த குழந்தைக்கிட்ட சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன், என் குழந்தைக்கு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்க கண்டிப்பாக அதை லிசன் பண்ணவே மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஃபோன் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் எனக்கு. ஸோ அவனுக்கும் நாங்கள் வந்து ஸ்க்ரீன் டைம் காமிக்கலை, ஜங்க் ஃபுட் எதுவும் கொடுக்கல. பட் எங்கேயாவது போகிற இடத்துல வேறு வழி இல்லாமல் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, வேறு வழி இல்லை சாப்பிட்றான், ஓகே, அது அக்செப்டபிள். பட் வீட்டிலே நம்ம வாங்கி வச்சு கொடுக்கறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஃபோன் அப்படின்றது வந்து கட்டாயம் நமக்கு தேவை. இப்போ வந்து ஃபுட்டு இல்லை, சமைக்கலைன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும், ஏதாவது ஜாமான் வாங்குறதுக்கு நமக்கு ஃபோன் வேணும், ஏதாவது முக்கியமான கால் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ இது வந்து குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லித்தரணும். எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் வருது, நான் அதை பார்த்துட்டு வர்றேன், ஒரு முக்கியமாக ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு வர்றேன், சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து அந்த ஃபோனில் வந்து நீங்கள் டைம் பாஸ் பண்ணலை, எந்த படமும் பார்க்கல, எந்த ரைம்ஸும் பார்க்கலன்றது அந்த குழந்தைக்கு தெரியும். குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஃபோன் எடுத்தோன்னே அவங்க ரைம்ஸ் பார்க்குறாங்க, அவங்க என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. நம்ம ஒரு பர்பஸோடு பண்ணுறோன்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள், குழந்தைகளும் அதை புரிஞ்சுக்குவாங்க. 4வது சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, அதாவது மாமனார் இல்லைன்னா அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க டிவி பார்ப்பாங்களே, நாம் என்ன பண்ணுறது, குழந்தைகளை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெறும் நம்ம மட்டும் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்குறோம் அப்படின்னாக்கா ஈஸியாக டிவி இல்லாமல் ஃபோன் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற தாத்தா பாட்டிகள் ஃபோனு எல்லாமே பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லை, டிவியும் அந்த அளவுக்கு இல்லை, நம்மளை வந்து வளர்த்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த காலத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயம் அவங்களுக்கும் தெரியலை. ஸோ நம்ம என்ன ஸ்ட்ரகிள்ஸ் கோத்ரூ பண்ணுறோம் அப்படின்றதையும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம புரிய வைக்கணும். நிறைய வீடியோஸ் எல்லாம் இருந்தால் எடுத்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அதை காமிங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் அனுப்பி அவங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கட்டும். குழந்தைகளோட டெவலப்மெண்ட்டில் பேசுகிறது எவ்வளோ முக்கியம், டிவி அண்ட் ஃபோன் வந்து எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றது லெட் தம் அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு அதை பண்ண வைங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் மாறுவாங்க. அவங்களும் மனுஷங்க தானே, பேரன் பேத்திக்கு மேலே அவங்களுக்கும் ஆசை இருக்க தானே செய்யும். என் பேரை நல்லா பேசணும், என் பேத்தி அழகாக விளையாடணும், டான்ஸ் ஆடணும், இந்த மாதிரி ஆசை அவங்களுக்கும் இருக்க தான் செய்யும். ஸோ பர்பஸ்ஃபுல்லாக மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டியில் அந்த குழந்தைகளை இன்வால்வ் பண்ணணும். டிவி ஃபோனு அவங்களுக்கு கெடுதி அப்படின்றத அந்த குழந்தைகளோட தாத்தா பாட்டிக்கு நீங்கள் சொல்லுங்கள். வீடியோஸ் மூலமாக காமிங்க. நீங்களும் அப்பப்போ அவங்களுக்கு சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக மாறுவாங்க. அட்லீஸ்ட் குழந்தை இல்லாதப்போ அவங்க டிவி பார்க்கட்டும். குழந்தைங்க இருக்கிறப்போ டிவி ஃபோன் பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ சொல்லி திருத்தி அவங்கள மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை, வேறு வழியே கிடையாது. அவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம விட முடியாது. அப்படி தான் வேறு வழியே இல்லை, அவங்களால முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அவங்களுக்கு ரூமில் போய் தனியாக ஒரு டிவி மாட்டி கொடுங்க. ஹாலில் வேண்டாம், அவங்க தனியாக போய் உட்காந்து ரூமில் போய் டிவி பார்க்கட்டும். லெட் தெம் என்ஜாய். ஏன்னா வயசானவங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னாக்கா இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக குழந்தைகளை இந்த செல்ஃபோன்லேருந்து நீங்கள் வீட்டில் வேறு வழி இல்லாமல் பார்க்குற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணலாம். 5வது சுச்சுவேஷன் வந்து சிப்ளிங்ஸ் இருக்காங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் ஜங்க் சாப்பிட்டே இருக்காங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் டிவி ஃபோனில் தான் இருக்காங்க, அதை பார்த்து இவன் கற்றுக்கிறான் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, சிப்ளிங்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் அப் பண்ணணும். இந்த மூத்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும், இந்த பாரு பாப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, தம்பிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ம வந்து செல்ஃபோனு டிவிலாம் பார்த்துட்டே இருந்தோம்னாக்கா அவன் பேசவே மாட்டான், நம்ம தம்பி நல்லா பேசணும்ல,
உனக்கு ஆசை இருக்குல்ல, நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க. நீ வந்து இதெல்லாம் விளையாட வை, நீங்கள் 2 பேரும் இதை விளையாடுங்க, விளையாட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், தம்பி என்ன பண்ணுறான்றது நீ சொல்லு, தம்பியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீயும் ஒரு பொறுப்பு அப்படின்னு அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனோ இல்லை நீங்கள் ஆஃப்லைன் கன்சல்டேஷனோ பண்ணுறீங்க, இல்லை தெரப்பிக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த சிப்ளிங்கையும் அழைச்சிட்டு போங்க. எல்லா தடவையும் எல்லா முறையும் கூட்டிகிட்டு போக முடியலனாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் அழைச்சிட்டு போங்க. அவங்கக்கிட்ட பேச வைங்க. என்ன பிரச்சனை, எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், என்ன சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு சிப்ளிங்காக என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ இவங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு இருந்துச்சுன்னா இவங்களும் இந்த மாதிரி பண்ணுறத வந்து கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. டிவி ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ஜங்க் வந்து எல்லாருக்குமே கெடுதின்றது தெரியும். ஸோ பெரிய குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஜங்க் கொடுக்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஜங்க் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைகிட்ட நிறைய பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ குழந்தைங்க வந்து ஈஸியாக மாற்றலாம். நம்மளை விட குழந்தைகளை மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஸோ உங்கள் சிப்ளிங்கை வந்து அந்த குழந்தையோட சிப்ளிங்கை மாற்றுறதும் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலும் போக போக அது மாறும். கண்டிப்பாக அவங்களும் சேஞ்ச் ஆவாங்க. ஜங்கு சாப்பிடாமல் இருக்கிறது உடம்புக்கு எவ்வளோ நல்லது, ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றத அடிக்கடி அந்த குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் சிப்ளிங் அந்த குழந்தையோட மூத்த குழந்தைகிட்டேயோ இல்லை சின்ன குழந்தைகிட்டேயோ நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய பேசுங்க. இது சாப்பிட்டா எவ்வளோ ஹெல்த்தி, இதில் விட்டமின் சி இருக்குது, இல்லை விட்டமின் ஏ இருக்குது, இதில் அயன் இருக்குது, இல்லை ஃபாஸ்பரஸ் இருக்குது, இல்லை கால்சியம் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபுட்லேயும் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை சொல்லி 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 அவங்களுக்கு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது, ஒரு ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது அவங்களுக்கு வரும். ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றப்போ இது வந்து ஹை இன் கேலரிஸ் பட் ஜீரோ நியூட்ரியன்ஸு. அதே மாதிரி ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றப்போ நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, லெஸ் கேலரிஸ் வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கணும், ஹை நியூட்ரியன்ஸாக இருக்கணும் அப்படின்றத அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ அந்த குழந்தைங்களும் மாறுவாங்க. அவங்க மாறினா உங்களோட இந்த குழந்தையும் கண்டிப்பாக மாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகளை மாற்ற பாருங்கள். இதெல்லாம் ஓவர் நைட்டில் மாறாது. இட் வில் டேக் டைம், நிறைய டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமை நமக்கு அவசியம், விடாமுயற்சி அவசியம். தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் செய்யலை அப்படின்னாக்கா அது டோட்டல் வேஸ்ட்டு. செய்ய போகிறோன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த டாஸ்க்கு முடிகிற வரைக்கும் நம்ம செஞ்சே ஆகணும். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு 5 சிச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த 5 சிச்சுவேஷன்ஸில் எதுக்காக நம்ம குழந்தைகளுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுக்குறோம், ஜங்கு கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்தோம். அதை அவாய்ட் பண்ணி எப்படி குழந்தைகளுக்கு நல்ல விதமாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், என்ன விஷயம் நம்ம புதுசாக பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.